أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய குத்பா பேருரையின் தலைப்பு ஒரு வரலாற்று சாதனை புரிந்த சாதனையாளர்களில் ஒருவனான ஹபீப் இப்னு ஸைத் இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு வரல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றில் பாடமும் படிப்பினையும். இந்த ஹபீப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் யஸ்ரிப் என்கிற மதீனாவில் பிறந்தவர்கள். இவர்களுடைய குடும்பமே இஸ்லாத்தை துவக்க காலத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்களுடைய தந்தை ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களுடைய தாயார் நுசைபா உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்களுடைய சகோதரர் அப்துல்லாஹ். ஆக இப்படியான ஒரு சிறிய குடும்பம். இந்த குடும்பம் யஸ்ரிப் என்கிற மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி வருகிறார்கள். ஹஜ்ஜி என்பது சையதுனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் தொட்டும் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு அமல். ஹஜ்ஜி என்ற பெயரிலே கஅபத்துல்லாவில் இருக்கிற சிலைகளை வணங்கிவிட்டு நிர்வாணமாக தவாஃப் செய்வதுதான் அவர்களுடைய ஹஜ்ஜி கிரிகைகளாக இருந்தது. ஏதோ ஒரு முறைப்படி ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி வருடா வருடம் பல பகுதிகளிலிருந்து மக்கத்துல் முகர்ரமா என்கிற புனிதமிக்க அந்த ஊருக்கு வரக்கூடியவர்கள் இருந்தார். அப்படித்தான் இந்த குடும்பமும் ஒரு நாள் மதீனாவிலிருந்து மக்கா முகர்ரமாவுக்கு அவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி வருகிறார். அப்படி வருகிற பொழுது அவர்கள் வந்த ஆண்டு
நபிகள் நாயகம் நபியாக தங்களை அறிமுகப்படுத்தி 13 ஆண்டு காலம் நிறைவு பெற்றனர். அப்படியான தருணத்தில் வருகிறார். அப்படி வருகிற பொழுது அவர்கள் பைஅத்துல் அகபா அஸ்ஸானியா என்று குறிப்பிடுவார்கள் வரலாற்றில். அகபா உடன்படிக்கை என்கிற ஒரு உடன்படிக்கை, இரண்டாம் அகபா என்று சொல்வார். முதலாம் அகபா உடன்படிக்கை 12 நடைபெற்றது. இரண்டாவது உடன்படிக்கை அகபா உடன்படிக்கை 13 நடைபெறுகிறது. அந்த ஆண்டு அந்த அகபா என்றால் பள்ளத்தாக்கு, மினாவுக்கு பக்கத்தில், கிட்டத்தட்ட மக்காவிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மினாவுக்கு பக்கத்தில் ஒளிந்த ஒரு இடம்தான், ஒரு பள்ளத்தாக்குத்தான். அந்த பள்ளத்தாக்குக்கு அகபா. அங்கு ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை நாம் வரலாற்றில் கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். இந்த உடன்படிக்கை பொறுத்தவரையில நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை நபி என்று அறிமுகப்படுத்தி அந்த மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த மக்கள் அவர்களை ஏற்க மறுத்தார்கள். அவர்கள் கடை வீதிகளில் போய் பிரச்சாரம் செய்தார்கள். அவர்களுக்கு பின்னாடியே விரோதிகள் இவர் பொய்யர், இவருடைய சொல்லை கேட்காதீர்கள் என்று அவர்களுக்கு மறுத்தளிப்பு கொடுத்தார். இப்படியான நெருக்கடிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து வருகிறார். அப்படி இருந்தும் கூட இந்த எதிர்ப்புக்கு மத்தியில் இஸ்லாம் வேகமாக அந்த பகுதியில் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் பெரும்பகுதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் நலிவுற்றவர்கள், பலகீனமானவர்கள், அடிமைகள். இதற்கு மத்தியில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த அபூ தாலிபுடைய மரணம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வரலாஹா அவர்களுடைய மரணம் ரசூலுல்லாஹுக்கு இன்னும் நெருக்கடி வந்துவிட்டது. சரி, இந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். தாயிஃபுக்கு சென்று மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வோம் என்பதற்காக செல்கிற பொழுது அங்கும் அதே எதிர்ப்பு காணப்படுகிறது. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்ட ஒரு முறைதான் அகபாவில் பிரச்சாரம் செய்தல். மினா, மக்காவிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மினா என்கிற பகுதியினுடைய ஒரு பள்ளத்தாக்கில் அங்கு இருந்து வெளிநாடுகளில் இருந்து ஹஜ்ஜிக்கு வருடா வருடம் வருகிற மக்களை ஒளிந்து சந்தித்து இந்த பிரச்சாரத்தை, இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும். நாடு பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணமோ அல்லது உலகத்தையே ஆள வேண்டும் என்கிற எண்ணமோ இல்லை. மாறாக ஏகத்துவ செய்தியை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமாக பிரச்சாரம் செய்வதற்கு தேர்வு செய்த இடம்தான் அல் அகபா பள்ளத்தாக்கு. அங்கு 12ஆம் ஆண்டு நபியாக ஆகி 12ஆம் ஆண்டு அங்கு வெளிநாட்டு வருகை தந்தவர்கள் எல்லாம் சந்தித்து இஸ்லாத்தை சொல்றாங்க. அவர்களில் புரிந்து கொண்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதே போன்று 13ஆம் ஆண்டு அங்கு பிரச்சாரம் செய்கிறார். அப்பொழுதுதான் மதீனாவிலிருந்து வந்த இந்த சிறிய குடும்பம், கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு 12 பேர் ஆண்கள், அந்த குழுவில் இருந்தவர்கள் 12 பேர் ஆண்கள். அதில் ஒரே ஒரு பெண்மணி நுசைபா என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி தான். அதில் அப்துல்லா அவருடைய மகன், அதில் ஒரு சிறிய பிள்ளை தான் இந்த ஹபீப். நாம் இப்பொழுது வரலாற்றை பார்க்க போகிறோமே, அப்படிப்பட்ட சாதனையாளர் சிறு பிள்ளையாக இருக்கிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பைஅத் செய்கிறார். கிட்டத்தட்ட 73 பேர் மொத்தத்தில் அங்க இருந்தவர்கள். அவர்கள்ட்ட பிரச்சாரம் செய்கிற பொழுது ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டார். முதலாம் அகபாவிலும் உடன்படிக்கை செய்யப்படுகிறது. இணை கற்பிக்க மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம், அதே போன்று திருடுதல் கூடாது என்கிற இத மாதிரியான அம்சங்கள். இந்த உடன்படிக்கை கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. இவைகளை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக எங்களை அர்ப்பணிப்போம், உயிர் அர்ப்பணிப்பும் கொடுக்க தயார். இதுதான் உடன்படிக்கை.
அப்படியான உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அதனால தான் இதுக்கு அகபத்துல் ஊலா பைஆ அல் அகபத்து சானியா என்று இதற்கு இப்படி சொல்வார். ஆக இப்படியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த சிறிய குடும்பம் மீண்டும் மதீனாவுக்கு செல்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 13 ஆண்டு காலம் மக்காவுடைய வாழ்க்கையை முடித்துவிட்டு அவர்களும் ஹிஜ்ரத் மதீனாவுக்கு வந்து விட்டார். அதற்கு பிறகு நடக்கிற போர்க்களம் உஹது போர், பத்ர் போர், உஹது போர். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் போர், அதற்கு 3ஆம் ஆண்டு உஹது போர் நடைபெறுகிறது. இந்த போர்களில் இவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த குடும்பம் கலந்து கொண்டது. ஹபீப் சிறு பிள்ளையாக இருக்கிறார், அதனால போர்ல கலந்து கொள்ள இல்லை. அதில் கலந்து கொண்டவர்கள்ல நுசைபா என்கிற உம்மு அமாராவும் கலந்து கொண்டார். போர் வீரராக இல்ல, மருத்துவச்சியாக கலந்து கொண்டார். காயமுற்றவர்களுக்கு மருந்து போடக்கூடிய ஒரு நர்ஸாக கலந்து கொண்டார். அவருடைய கணவரும் அங்கு கலந்து கொள்கிறார், ஜெயித். அவருடைய மகனார் அப்துல்லாவும் கலந்து கொள்கிறார், ஹபீப் சிறு பிள்ளை. அதற்கு பிறகு பத்ர் போருக்கு பிறகு ஜெயித் மரணித்து விட்டார். மரணித்த பிறகு உம்மு அமாரா ஒரு திருமணம் செய்கிறார். அவர்தான் கஸியா என்று சொல்லக்கூடியவரை திருமணம் செய்கிறாங்க. கஸியத் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய அன்சாரி மதீனா வாசியை திருமணம் செய்கிறார், 2வது கணவராக. ஆக இந்த பெண்மணி மிகவும் சுறுசுறுப்பான பெண்மணி மட்டுமல்ல, வீரமிக்க பெண்மணியாக இருந்தார். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகத்திடத்தில் நேரடியாக கேட்கிற ஆற்றல் மிக்க ஒரு வீராங்கனையாக இந்த பெண்மணி இருந்தாங்க. அடுத்து ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு உஹது போர் நடைபெறுகிறது. அதுல குடும்பத்தோடு கலந்து கொண்டார். உம்மு அம்மாரா கலந்து கொள்கிறார். அவருடைய கணவர் கஸியா, 2வது கணவர் கஸியா கலந்து கொள்கிறார். அவருடைய மகனார் அப்துல்லா கலந்து கொள்கிறார். இவரும் ஹபீபும் சிறு பிள்ளையாக போரில் கலந்து கொள்ளவில்லை, சிறு பிள்ளையாக அவர்களையும் அழைத்து செல்கிறார். அங்கும் அவர்கள் மருத்துவச்சியாக செயல்படுகிறார். அவருடைய வரலாறு தனி. ஆனால் இந்த ஹபீப் எங்கிருந்து அவர் வரலாற்றுக்கு ஒரு சொந்தக்காரராக மாறுகிறார் என்றால், அதற்கு பிறகு இந்த உஹது போருக்கு பிறகு அவர்கள் வளர்ந்து வந்து விட்டார்கள். அதற்கு பிறகு உள்ள எல்லா போர்க்களத்திலும் இந்த ஹபீப் கலந்து கொள்கிறார். அவ்வளவு வீரராக இருக்கிறார், இளைஞராக இருக்கிறார். இப்படியாக ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஜஸீரத்துல் அரப் என்கிற அரபு தீபகற்பம் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டனர். அதனால் அங்கிருந்து சிறிய சிறிய ஊர்களில் இருக்கிற ஒரு சிறு குழுக்களாக நபிகள் நாயகத்தை மதீனாவுக்கு வந்து சந்திக்க வருகிறார். வருகிற அத்துணை குழுவினர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுதான் செல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு குவத்தான பிரச்சாரம். அவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் சரணடைந்து விட்டுத்தான் செல்கிற நிலை. மாறுபட்ட குழுவினர்கள் வந்தார்கள். அதே போன்று ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நஜிது பிரதேசத்திலிருந்து, நஜிது என்பது யமன் தேசத்தில் உள்ள ஒரு பகுதியும் சேர்த்துத்தான், அதுல யமாமாவும் உள்ளடக்கம். யமாமா என்பது இன்னைக்கு மம்லக்கத்துல் அரபியத்து சவுதியா, ஆனால் ஆரம்ப காலத்தில் அது யமன் தேசத்தில் உள்ள ஒரு பகுதி யமாமா என்பது. அந்த யமாமா வந்து ரியாதிலிருந்து யமாமா வரைக்கும் அதை சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் நஜித் என்று சொல்கிற பழக்கம் இருந்தது ஆரம்ப காலத்தில். அந்த அடிப்படையில யமாமா என்கிற பகுதியில் நஜிது பிரதேசத்திலிருந்து ஒரு குழு வருகிறார். அந்த குழுவில் தான் முசைலமா என்று சொல்லக்கூடியவர், அவனுடைய தந்தை பெரும் ஹபீப் தான். முசைலமத்தல் ஹபீப் என்று சொல்லக்கூடியவனும் அந்த குழுவில இடம்பெறுகிறான். அவனும் வந்து சந்திக்கிறான். எப்படி மாறுபட்ட குழுவினர்கள் சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சென்றதை போன்று நஜிது பிரதேசம் யமாமாவில் இருந்து வந்த அந்த குழுவினர்கள் முசைலமா என்று சொல்லக்கூடியவனும் இருக்கிறான். அவனும் அந்த குழுவினர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். சரியான வரலாறு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானா கொள்ள இல்லையா அவன் அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கிட்ட ஒரு கருத்து வேறுபாடு. அதனாலதான் அதை நான் தெளிவாக சொல்கிறேன். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்பது சரியான சான்றாக இருக்கிறது. ஆக வந்த அத்துணை பேர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கொஞ்ச நாள் இருந்து அவர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட மார்க்கத்தை படித்து விட்டு மீண்டும்
யமாமாவுக்கு திரும்புகிறார்கள், நஜிது பிரதேசத்துக்கு திரும்புகிறார். ஹபீபும் திரும்புகிறான். ஹபீபு திரும்பிய பிறகு யமாமாவுக்கு சென்ற பிறகு அவன் அறியாமலேயே அவனுக்குள் ஷைத்தான் ஊடுருவிட்டான். அவன் தன்னை நபி என்று வாதிடுகிறான். எந்த அளவுக்கு வாதிட்டான் என்றால், குறைஷிகளுக்கு முஹம்மதை நபியாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், நம்ம பகுதிகளுக்கு பனு ஹனீஃபா என்கிற நம்ம பகுதிகளுக்கு நான் நபியாக இருக்கிறேன் என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் சொல்லுகிறதை அவனோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போனவர்கள் பெரும்பகுதி நம்பினார். எந்த அளவுக்கு கண்ட அதுல ஒருவர் சொல்கிறார், முசைலமா என்று சொல்லக்கூடிய எங்க இனத்தை சார்ந்தவன் பொய்யன் தான், எங்களுக்கு அது நன்றாகவே தெரியும். அவரே பதிவிடுகிறார், அவன் பொய்யன் தான் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் எங்களுக்கு மத்தியில உண்டான பிரச்சனை என்னண்டா, நாங்கள் வசிக்கிற பகுதி, அந்த பகுதிக்கு யமாமாலா, அந்த பகுதிக்கு ராபியா என்று சொல்வார்கள். ராபியா என்கிற எங்களுடைய பகுதியில இந்த பனு ஹனீஃபா என்கிற குடும்பம் இருக்கிறதே, அந்த குடும்பம் எங்களுக்கு மிக மிக வேண்டப்பட்டவர்கள். யாரை விட தெரியுமா? முதர் என்கிற ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு முதர் என்று சொல்வார்கள். அவர்கள் முதர் என்கிற குடும்பத்தை காட்டிலும் மெய்யான ஒரு நபியை விட ராபியா என்கிற பகுதியில் வசிக்கிற எங்கள் இனத்தை சார்ந்தவன் தான் எங்களுக்கு பொய்யனாக இருந்தாலும் அதுதான் எங்களுக்கு மிக ஒரு செய்தியாக மிக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அம்சமாக இருக்கிறது என்று சொல்லி பொய்யன் என்று நம்பியும் கூட அவனையே ஏற்றுக்கொண்டார். அது அல்லாம இவனுக்கு ஒரு பெயர் இருந்தது யமாமாவில, இந்த முசைலமாவு. அவனுக்கு ரஹ்மானுல் யமாமா. ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கும் போது ரஹ்மான்டா யாரு? எங்களுக்கு தெரிஞ்ச ரஹ்மான்லாம் இந்த முசைலமா தான், எங்களுடைய யமாமாவில் வசிக்கிற ரஹ்மானுல் யமாமா. ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடியவனாக இருந்தார் முசைலமா. அவனை அந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருந்தார். எனவே அவன் தன்னை நபி என்று சொன்னவுடன் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் கூட நபியை, ரசூலுல்லாவை நபி என்றும், இவன் நம்ம பகுதிக்கு ஒரு நபி என்று அவர்கள் இப்படியாக ஏற்றுக்கொண்டார். இவன் அதோடு நிறுத்தவில்லை. அடுத்து என்ன செய்தான் தெரியுமா? நபிகள் நாயகத்துக்கு ஒரு மடல் எழுதுகிறான், ஒரு கடிதம் எழுதுகிறான். எப்படி எழுதுறான் பாருங்க. மின் முசைலமா ரசூலில்லா இலா முஹம்மதின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாமுன் அலைக்க அம்மா பஅத் ஃபஇன்னி கத் உஷ்ரிக்து ஃபில் அம்ரி மஅக வ இன்ன லனா நிஸ்ஃபல் அர்தி வலி குரைஷி நிஸ்ஃபல் ஆகர் வலக்கின் குரைஷன் கௌமுன் யஅதூன். இதான் அந்த மடலில் இருக்கிற, அந்த லெட்டரில் இருக்கிற வாசகம். 2 பேர்கிட்ட அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புறான். முஹம்மதிடம் போய் கொடுத்துட்டு வாங்க. அதுல என்ன எழுதுறான் பாருங்க. ரசூலுல்லாவாகிய முசைலமா எழுதி கொள்வது முஹம்மது ரசூலுல்லாவுக்கு எழுதி கொள்வது. சலாமுன் அலைக்க, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். அம்மா பஅத், இவைகளுக்கு பிறகு ஃபஇன்னி கத் உஷ்ரிக்து ஃபில் அம்ரி மஅக, நீங்க தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள், அந்த விஷயத்தில் உங்களுக்கு துணையாக தோழனாக நானும் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதே போன்று இன்னலனா நிஸ்ஃபல் அர்த், பூமியில் பாதி நிலம் உங்களுக்கும் எங்களுக்கும், ஒளி குறைஷி நிஸ்ஃபல் ஆகர், மிச்சம் இருக்கிற பாதி அது குறைஷிகளுக்கும் இருக்கின்றன. நாங்க பாதி நீங்க பாதி, ஆண்டு கொள்ளுங்கள். வலக்கின்ன குறைஷன், ஆனா குறைஷிகள் கௌமுன் யஅதூன், அவர்கள் வரம்பு மீறி விட்டார். இதுதான் அந்த மடலின் வாசகம். முசைலமா ரசூலில்லா என்று அவன் தன்னை வாதிட்டான். நபிகள் நாயகத்துக்கு மடல். அதை 2 பேர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கொடுக்கறாங்க. நபிகள் நாயகம் அதை வாங்கிட்டு கேட்கிறாங்க, ஓ மாதா தக்கூலானி அன்துமா, அந்த 2 பேர்கிட்டையும் கேட்கிறான். இந்த மடலை தந்துட்டீங்க, தன்னை ரசூலுல்லாஹ் என்று முசைலமா அல் கஸ்ஸாப் சொல்லுகிறான், நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? அந்த 2 பேரும் சொன்னாங்க, நகுலு கமா கால், அவன் என்ன சொல்றாரோ அத மாதிரி நாங்களும் நபி என்றே நாங்களும் சொல்லிக் கொள்கிறோம். அவருடைய கருத்து தான் எங்க கருத்து. உடனே ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. அமா வல்லாஹி அமா வல்லாஹி லௌலா அன் ரசூல லா தக்துல் அனாககுமா
தூதர்களாக வரக்கூடியவர்கள், ஒரு நாட்டிலிருந்து தூதராக வரக்கூடியவர்கள், நீங்க உங்க பகுதியிலிருந்து தூதரா வந்திருக்கிறீங்க, தூதராக வரக்கூடியவர்களை கொலை செய்ய கூடும் என்று இருக்குமானால், கொலை செய்யக்கூடாது, கொலை செய்வது அனுமதிக்கப்பட்டிருக்குமானால், உங்களுடைய 2 பேர்களின் தலையையும் நான் எடுத்திருப்பேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணி அனுப்ப. ஆனா நீங்க தூதரா வந்துட்டீங்க, உங்களை கொல்ல முடியாது, அதை நான் பேணுகிறேன் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு பதில் மடல் கொடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எழுதுற மடலை பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் மின் முஹம்மதின் ரசூலில்லாஹ் இலா முசைலமா அல் கذاب அஸ்ஸலாமு அலைக்கும் அலா மன் இத்தபஅல் ஹுதா அம்மா பஅத் ஃபஇன்னல் அர்த லில்லாஹ் யூரிசுஹா மன் யஷா மின் இபாதிஹி வல் ஆகிபத்து லில் முத்தகீன். ரசூலுல்லாஹ் சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக ஒரு மடல் எழுதிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்து முசைலமாவுக்கு எழுதி கொள்வது, அஸ்ஸலாமு அலைக்கும் அலா மன் இத்தபஅல் ஹுதா, நேர்வழியை பின்பற்ற இருக்கக்கூடியவர்களுக்கு இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும். அம்மா பஅத், இவைகளுக்கு பிறகு ஃபஇன்னல் அர்த லில்லாஹ், இந்த பூமி அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. யூரிசுஹா மன் யஷா, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு இந்த பூமியை வாரிசாக்குவான். நீ எனக்கு பாதி உனக்கு பாதிங்கிறிய, இந்த பூமி எனக்கு சொந்தமா, இது நான் பங்கு வச்சு கொடுப்பதற்கு, இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவன் யூரிசுஹா மன் யஷா மின் இபாதிஹி, தன்னுடைய அடியார்களின் நாடியவர்களுக்கு அல்லாஹ் வாரிசாக்கி கொடுப்பான். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்குத்தான் இறுதி நல்முடிவாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் அந்த மடலை முடிக்கிறார். இதை கொண்டுட்டு அவர்கள் இருவர்களும் சென்று விட்டார். முசைலமா இதை பார்த்துட்டு அவனுக்கு கோபம் வந்து விட்டது. என்று அவனுடைய கூட்டங்களும் அவனுடைய குடும்பத்தினர்களும் அங்கு வசிக்கிற மக்களும் அவனை ஆதரிக்கிறார். அதனால் அந்த மடலை பார்த்து விட்டு முஹம்மது இப்படி எழுதிவிட்டாரா என்கிற கோபத்தில் இன்னும் கடுமையாக பிரச்சாரம் செய்கிறான். நான் நபியாக இருக்கிறேன், எனவே நான் சொல்வதுதான், முஹம்மது அந்த பகுதிக்கு நபியாக இருக்கிறார், நான் இந்த பகுதிக்கு நபியாக இருக்கிறேன், முஹம்மதை நபியாக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் என்னையும் நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடுமையான பிரச்சாரம் செய்கிறான். நபிகள் நாயகத்துக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. அவனுக்கு கடுமையான எச்சரிக்கை செய்து இன்னொரு மடல் எழுதுறாங்க. அந்த மடலை எழுதியாச்சு. யார் மூலமாக இதை கொடுத்து அனுப்புவது? மதீனாவிலிருந்து யமாமா கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரம், 1000 மைலுக்கு 1000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒருவரை அனுப்பி வைக்க வேண்டும். அந்த காலத்தில் அந்த பயணம் கஷ்டமான பயணம். யார் அனுப்பி வைப்பது? இந்த மடலை சுமந்துட்டு போகணும். அவன் எப்படிப்பட்டவன் தெரியாது, அவன் முரட்டு பய, அவனுடைய ஊர்ல போய் இதை கொடுக்க வேண்டும். அவன் எந்த சட்டத்தையும் மதிக்காதவன். இருந்தாலும் நபிகள் நாயகம் அதுல உறுதியாக இருந்தார். அவனுக்கு எச்சரிக்கை செய்து ஒரு மடலை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மடலை கொண்டு போவதற்கு தூதராக தேர்வு செய்யப்பட்டவர் தான் இந்த ஹபீப். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அந்த மடலை கொடுத்து அவனை அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அவங்க கொண்டுட்டு போறாங்க. ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டுட்டு போய் அவன்கிட்ட கொடுக்கறாங்க. பல காலங்கள் கடந்து விட்டன. அவன் அதை படிச்சு பார்த்துட்டு இவர்களை முதல்ல சிறையில் அடைத்து விட்டான். ஹபீப் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைத்து விட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறான், முஹம்மதிடமிருந்து எனக்கு மடல் வந்திருக்கிறது, அவரை சிறையில் பிடித்து அடைத்து விட்டேன், அவனுக்கு தண்டனை கொடுக்க போகிறேன், அனைவர்களும் வந்து ரசிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்து விட்டான். அனைவர்களும் வந்து விட்டார்கள். யமாமாவில வசிக்கிற அத்துணை பேர்களும் இந்த முசைலமத்துல் கذாபுடைய கருத்துக்கு கட்டளைக்கு கட்டுப்பட்டு அனைவர்களும் வந்து விட்டார். சிறையிலிருந்து ஹபீப் இப்னு ஸைத் கொண்டு வரப்படுகிறார். சபையில நிறுத்தப்படுகிறது. அவர்கள் இந்த மடலை கொடுக்கிறார்கள். கொடுக்கும்போது முசைலமா கேட்கிறா, அத்தஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நீங்க
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கிறாங்க. ஹபீப் சொல்றாங்க, நஅம் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ஆமா நான் ஏற்றுக்கொள்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். முசைலமா அடுத்து கேட்கிறான், வ தஷ்ஹதுனி ரசூலுல்லாஹ் வ தஷ்ஹத் அன்னி ரசூலுல்லாஹ், என்ன நபியாக நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா அப்படின்னு கேட்கிறான். வ தஷ்ஹத் அன்னி ரசூலுல்லாஹ், என்னை நபியாக ஏற்றுக்கொள்றீங்களா? ஹபீப் அப்பொழுது அவனை கிண்டல் செய்வதற்காக வேண்டி இன்ன ஃபீ உதுனை ஸமாமா அப்படின்னாங்க. அம்மா தகூல், என்ன சொல்றான்னு என் காதுல விளங்காது, என்னுடைய காது கேட்காது அப்படின்னாங்க. மீண்டும் அவன் கேட்கிறான், அத்தஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொள்கிறாயா? உடனே நாம் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அடுத்து கேட்கிறான், தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்கிற பொழுது ஃபீ உதுனைய ஸமாமா அம்மா தகூல், நீ என்ன சொல்றான்னு என் காதுல விளங்கையில. இதை கேட்கும் போது விளங்கையிலங்கிறாங்க, அவனை கிண்டல் செய்வதற்காக. ஆனா ரசூலுல்லாஹ்வை பற்றி கேட்கிற பொழுது அவர்களை நபி என்று ஏற்றுக்கொள்கிறான். அவனுக்கு கடுமையான ஆத்திரம் வந்து விட்டது. எதை சொன்னால் கோபம் வருமோ அந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டும். இதான் நபி தோழர்களுடைய ஒரு கொள்கையாக இருந்தது. முஷ்ரிக்குகள் இறைவனால் வெறுக்கப்பட்டவர்கள், இறை தூதரால் நிராகரிக்கப்பட்டவர்கள். எந்த வார்த்தையை சொன்னால் அவர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துமோ அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவோம். இது எங்களுடைய ஈமானின் வலிமையை நாங்கள் எடுத்து காட்டுவோம். அதைத்தான் இவர்கள் செய்தார். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரை ரசூலா ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்கிற பொழுது ஆம் என்று சொல்கிறார்கள். என்னை ரசூலாக ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்கும் பொழுது என்னுடைய காதில் நீ சொல்லுவது விழவில்லை, காது கேட்காது என்று சொல்லிவிடுகிறார். அவனுக்கு கோபம் வந்தது. அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான், ஹபீபே இப்பொழுது உன்னை நான் துண்டு துண்டாக வெட்டப் போகிறேன், எச்சரிக்கை, பயப்பட இல்லை. மீண்டும் சொல்லுறாங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அடுத்து அங்கு இருக்கக்கூடிய வீரர்களை அழைத்து இவரை துண்டு துண்டாக வெட்டுங்கள் என்று கட்டளை போடுகிறான். அவருடைய உறுப்புகள் துண்டு துண்டாக வெட்டப்படுகிறது. அவர்களுடைய உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் நாவில் இருந்து வந்த வார்த்தை அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கை வெட்டப்படுகிறது. அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் காது வெட்டப்படுகிறது. அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ரத்தம் ஓடுகிறது, கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தாலும் உயிர் அவர்களுக்கு இருக்கிறது. அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு உறுப்பா வெட்டி வெட்டி துண்டு துண்டாக போடுகிறான். அந்த சதை துண்டுகள் அங்கு கிடக்கிறது, ரத்தம் ஓடுகிறது. ஆனால் இவருடைய நாவிலிருந்து இந்த வார்த்தை மட்டும் வராமல் இல்லை. கடைசியாக அவருடைய நாக்கும் அறுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை இந்த ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள். இந்த செய்தி அந்த தாயாருக்கு கிடைக்கிறது. ஹபீப் கொல்லப்பட்டார் என்கிற செய்தி கிடைத்தவுடன் அந்த தாயார் சொன்ன வார்த்தை பாருங்கள். அந்த தாயார் அந்த அளவுக்கு ஈமான்ல உறுதியாக இருந்தார். அவர்கள் சொல்கிறார்கள், லிமிஸ்லி ஹாதா அஅதத்துஹு வ இன்தல்லாஹி அஹ்தஸிப்துஹு என்று சொன்னார். இந்த விஷயத்திற்காக வேண்டிதான் அவரை நான் தயார்படுத்தினேன். அவர் மட்டும் அங்கு பயந்து இங்கு ஓடி வந்திருந்தால் நானே அவரை வெட்டியிருப்பேன். எனவே அவர் துண்டு துண்டாக வெட்டப்பட்டது அல்லாஹ்விடத்தில் அதனுடைய கூலியை எதிர்பார்க்கிறோம். ஆனால் இதற்காக வேண்டிதான் அவர் தயார் செய்யப்பட்டிருக்கிறார். அன்றொரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்கத்துல் முக்கர்ரமாவில் மினாவுக்கு பக்கத்தில் அந்த பைஅத்துல் அகபாவில் சிறுவராக இருக்கிற பொழுது அங்கிருந்த கைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட பைஅத்து செய்கிற பொழுது ஒரு சிறிய கையும் பைஅத்து செய்தது. அதுதான் இந்த ஹபீப். சிறுவராக இருக்கிற பொழுது பைஅத்து செய்தார்கள். இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரை கூட அர்ப்பணிக்க தயார் என்று சொன்னார்கள். பெரியவன் ஆன பிறகு அதை அவர் செய்து முடித்திருக்கிறார். இதில் எனக்கு எந்த சோகமும் இல்லை. கூலி அல்லாஹ்விடத்துல
எதிர்பார்க்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த நிகழ்வுகள் முடிவு பெறுகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுகிறார்கள். தூதர்களை கொல்லுவது என்பது மிகப்பெரிய குற்றம். இதை கூட பேணாத முசைலமாவை சும்மா விடக்கூடாது, அவனுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த உலகத்தில் இல்லை, மரணித்து விட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் வருகிறது. அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு ஒரு குழுவை அனுப்புகிறார்கள், ஒரு படை வீரர்களை அனுப்புகிறார்கள். அந்த படை செல்கிறது யமாமாவை நோக்கி, முசைலமத்தில் கஸ்ஸாபை கொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்பொழுது இந்த நுசைபா என்கிற உம்மு அமாரா என்கிற அந்த சஹாபிய பெண்மணி, ஹபீபுடைய தாயார், அவர்களும் வாளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மகன் அப்துல்லாவை கூப்பிடுறாங்க, வாங்க புறப்படுவோம், ஒரு விரோதியை கொல்ல போகிறோம், முடிந்த அளவுக்கு நானே எனது கரத்தால் கொல்ல போகிறேன். எனது மகனை கொண்டதற்கு பழி தீர்க்கல்ல, அவன் தன்னை நபி என்று வாதிட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. ஒரு நபிதான், இறுதி நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எனவே அவர்களை தாண்டி யாராவது இந்த உலகத்தில் தன்னை நபி என்று வாதிட்டால் அவன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது. எப்படியான ஒரு வீர பெண்மணி பாருங்கள். 1000 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்களும் பயணமாகிறார்கள். வாளை எடுத்துக்கொண்டு படை வீரர்கள் போகிறார்கள். இவர்கள் அந்த படை வீரர்களில் ஒரு பெண்ணாக தன்னுடைய மகனை அப்துல்லாவை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். அங்கு சென்று போராடுகிற பொழுது தான் கொல்ல வேண்டும் என்று நினைத்த முசைலமத்தில் கஸ்ஸாப் அங்கு கொல்லப்பட்டு அங்கு வீழ்த்தப்பட்டிருந்தான். அதை பார்த்துவிட்டு இப்பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன், தன்னை நபி என்று வாதிட்டவன் எவனும் இந்த உலகத்தில் நபிகள் நாயத்திற்கு பிறகும் இருக்கக்கூடாது. எனவே கொல்லப்பட்டது சரியாக ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாக நான் எண்ணிக்கொள்கிறேன் என்று அந்த வீர பெண்மணி மகிழ்ச்சியோடு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அருமையானவர்களே, இந்த ஹபீப் தான் வரலாற்றில் சாதனையாளராக இருக்கிறார். அவருடைய வரலாற்றில் நமக்குள்ள பாடம் என்ன என்பதை நாம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட வரலாற்று வீரர்களோடு நம்மையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாகவா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, இவருடைய வரலாற்றில் நமக்குள்ள படிப்பினை முதல்ல இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்கிற அந்த எண்ணத்தோடு ஈமான் கொண்டார். பேரளவில் அல்ல. இஹ்லாஸிற்கு இப்படியான வலிமை இருக்கிறது. யாருக்கிட்ட இஹ்லாஸ் இருக்கிறதோ அவர்கள்ட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்த காரியத்தை நிறைவேற்றுகிற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். எனவே அது நமக்கு பாடமாக இருக்கிறது. அடுத்து, ஒரு தவறான கொள்கையோ சிந்தனையாளரோ இந்த உலகத்தில் இருக்கிறான், அவனுக்கு சொல்லியும் கேட்கவில்லை என்றால் அவனுக்கு எதிராக வெகுண்டெழ வேண்டும் என்கிற இப்படிப்பட்ட வீரம் அவர்கள்ட்ட இருந்தது. அவன் பாத்தில்ல இருக்கிறான், பாத்தில்ல இருக்கிறான்னு கண்டுக்கிறாம இல்ல, அவனுக்கு உபதேசம் செய்து அவன் இருக்கிற தவறான கொள்கையிலிருந்து மீட்டெடுக்கிறது, அதுக்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. அதற்கு பிறகு அவனோடு போராடுதல், அதற்காக வேண்டி வீரமாக அந்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டார். இது நமக்கு அதுல உள்ள பாடம் இருக்கிறது. மூன்றாவதாக பொறுமை. அவர்கள்ட்ட இருந்த பொறுமைக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு. அவன் சிறையில் அடைத்து அந்த நேரத்திலும் அவர்களுக்கு அந்த சோதனை வந்த போதும் கூட அதிலிருந்து பின்வாங்கி இருக்கலாம், வாய்ப்புகள் இருந்தும் கூட அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சோதனையில் பொறுத்து கொண்டார். இது அவர்கள்ட்ட உள்ள பண்பு, நாம் படித்துக் கொள்ள வேண்டிய பண்பு. இதை விரிவாக சொல்வதற்கு நமக்கு நேரம் இடம் தரவில்லை. குறிப்பிட்ட ஒரு 5 விஷயத்தை மட்டும் பார்த்துக் கொள்வோம். அடுத்ததாக அல்லாஹுடைய பாதையில் அர்ப்பணிப்பு செய்தல் என்கிற எண்ணத்தை உருவாக்குதல். எந்த காரியத்தை செய்தாலும் தல்ஹியா, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்கிறது மட்டுமல்லாமல் அர்ப்பணிப்பு செய்வதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்ளுதல். 5ஆவதாக இவர்களுடைய நோக்கம் மக்சத், நமக்கு ஷஹாதத் வர வேண்டும் என்கிற முடிவு எடுத்தார். அப்படி எடுத்ததின் காரணமாகத்தான் உயிர் பெருசா தெரியல, ஈமான் பெருசு. என் உயிரை நான் இழந்து விட்டால் எனக்கு சொர்க்கத்தில் இடம், ஆனா என்னுடைய ஈமானை இழந்து விட்டால் எங்கே இடம் எனக்கு? இந்த உலகத்தில் வேண்டுமானால் குறிப்பிட்ட காலம் வசிக்கலாம்,
ஆனா என்னுடைய ஈமான் இழக்கப்பட வேண்டியது அல்ல, கஷ்டப்பட்டு ஈமானை பெற்றிருக்கிறேன். அப்படி இருக்கிற பொழுது என்னுடைய உயிரை நான் கொடுத்து விட்டு ஈமானை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்கிற முடிவு. இந்த குறைந்தபட்சம் இந்த 5 அம்சங்கள் அவர்களுடைய வரலாற்றில் நமக்கு பாடமாக இருக்கிறது. எனவே அருமையானவர்களே, இப்படியான காலங்களில் எல்லாம் நமக்கு ஈமானோட ஒரு சோதனை வருகிற பொழுது, இந்த அம்சங்களை கடைபிடிக்கிற பொழுது, இந்த வரலாறுகளை நினைத்து பார்க்கிற பொழுது, நம்ம என்ன பெரிய தியாகம் செய்து விட்டோம். ஈமானை பாதுகாக்குவதற்காக தன்னுடைய உடல் துண்டு துண்டாக வெட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டும் இருந்தும் கூட அதை பற்றி கவலை இல்லை, ஈமானை நான் விடமாட்டேன் என்று உறுதியோடு இருந்தார்களே. நமக்கு என்ன சோதனை? சிறிய சோதனையில் கூட ஈமானை இழந்து விடுகிறோமே. எனவே ஈமானை ஒரு காலமும் விளக்க மாட்டோம் என்கிற உறுதியை இது போன்ற வரலாறுகள் நமக்கு கொடுக்கின்றன. அப்படிப்பட்ட வரலாற்று சொந்தக்காரர்களோடு சுருக்கத்தில் குடியிருக்கிற பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நாம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.